ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு 10, 15 வருஷம் முன்னாடி அவ்வளவா நமக்கு பரிச்சயம் இல்லாத, புழக்கத்துல வராத வார்த்தை. இன்னைக்கு நம்ம இந்த வார்த்தைய எல்லாரும் டெய்லி, வீக்லி பலமுறை நம்ம உச்சரிக்கிற வார்த்தை ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம பேச போறது ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட எவல்யூஷன். வெல்கம் டு இன்சைட் ப்ரோ. ரூல் பேஸ்ட் சிஸ்டம்ஸ். ஒரு 15, 20 இயர்ஸ் பேக் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ல கிளிப்பி அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் வந்தது. ரெவல்யூஷனரி. ஓகே. அதே மாதிரி மிஷின் லேர்னிங். இது எல்லாமே ஏஐயோட மைல்ஸ்டோன்ஸ் அப்படின்னு வச்சுட்டாலும், ஏஐயோட எவல்யூஷன் அப்படிங்கிறது பலரும் பலவிதமா டிஃபைன் பண்றாங்க. எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் த மெனி தியரிஸ், நம்ம ஜென்சன் வாங் இருக்கார்ல, அதாங்க நம்ம லெதர் ஜாக்கெட், என்விடியாவோட ஓனர். அந்த ஒரு 2 மந்த்ஸ் பேக் கன்சியூமர் எலக்ட்ரானிக் ஷோ சிஇஎஸ்ல சொன்ன ஒரு ஒரு தியரி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க அதை பத்தி பேசலாம் அப்படின்னு தான் பார்த்தேன் நான். அதாவது ஏஐயோட எவல்யூஷனை 4 ஸ்டேஜா காமிச்சிருந்தாரு. பெர்செப்ஷன் ஏஐ, ஜெனரேட்டிவ் ஏஐ, ஏஜென்டிக் ஏஐ அண்ட் பிசிக்கல் ஏஐ ஆர் ரொபாட்டிக் ஏஐ. உனக்கு என்னப்பா, உன் ப்ராடக்ட்ஸ் விற்கணும், உனக்கு புதுசு புதுசா ஏஐ வருதுன்னு சொன்னாதான் நீ புதுசு புதுசா ஜிபியு, சிப்ஸ் இந்த மாதிரி ஏதாவது விற்க முடியும் அப்படின்னு சொல்றீங்களா? நீங்க சொல்ற மாதிரி என்விடியா இஸ் நாட் அ ஏஐ கம்பெனி. அவங்கள ஏஐ கம்பெனி அப்படின்னு சொல்றதை விட ஏஐ கம்பெனிஸ்க்கு சிப்ஸ் சப்ளை பண்ற கம்பெனி அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் என்விடியா இஸ் நாட் இன் த ப்ராசஸ் ஆஃப் டிகிங் கோல்டு. தே ஆர் இன் த ப்ராசஸ் ஆஃப் செல்லிங் ஷவல்ஸ் ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் டிகிங் கோல்டு. அதுதான் ரெண்டு பேருக்கும் டிஃபரன்ஸ். ஸோ அதை உண்மை அப்படின்னு வச்சுட்டாலும் அதுக்காக ஏஐக்கு காரணம் என்விடியாவோ ஜென்சன் வாங்கோ கிடையாது. ஓகே, நெசசிட்டி தான். நம்ம ரொம்ப பிலாசபிக்கலா அப்ரோச் பண்ணாம நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போவோம். ஜென்சன் வாங்க சொன்னா அந்த 4 phases ஆஃப் ஏஐ எவல்யூஷன் அதை பத்தி பார்ப்போம் இன்னைக்கு. பெர்செப்ஷன் ஏஐ. ஜென்சன் வாங் சொன்ன ஃபர்ஸ்ட் ஃபேஸ். பெர்செப்ஷன் ஏஐ இதை எப்படி சிம்பிளா டிஃபைன் பண்ணலாம்னா, திஸ் இஸ் அ சூப்பர் கம்ப்யூட்டர் தட் கேன் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் இன்டர்பிரட் சென்சரி டேட்டா அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது சென்சரி டேட்டான்னா அது இமேஜஸா இருக்கலாம், வாய்ஸா இருக்கலாம், ஃபேஷியலா இருக்கலாம். இட் ஹெல்ப் அஸ் வித் இமேஜ் ரெகக்னிஷன், இட் ஹெல்ப் அஸ் வித் ஸ்பீச் ரெகக்னிஷன், ஸ்பீச் ப்ராசஸிங், ஃபேஷியல் ரெகக்னிஷன். இது எல்லாமே சேர்ந்தது தான் பெர்செப்ஷன் ஏஐ. இதனால பல யூஸ் கேசஸ் வந்தது. அதாவது ஃபர்ஸ்ட் மெடிக்கல் ஃபீல்டில் ஏஐ இட் ஸ்டார்டட் அனலைசிங் எக்ஸ்ரே, எம்ஆர்ஐஸ், சிடி ஸ்கேன், இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அதால ஏர்லியா டிசீசஸை டிடெக்ட் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி அட்டானமஸ் வெஹிக்கிள்ஸ், அதுவும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒர்க்கிங் பேஸ்ட் ஆன் இமேஜ் ரெகக்னிஷன் தான். ஸோ இட் வாஸ் ஏபிள் டு இம்ப்ளிமெண்ட் ஏஐ பவர்ட் கேமராஸ் டு ஐடென்டிஃபை ஆப்ஜெக்ட்ஸ், பெடஸ்ட்ரியன்ஸ், கார்ஸ், வெஹிக்கிள்ஸ், ரோட் கண்டிஷன்ஸ், இது எல்லாமே பண்ண முடிஞ்சது. டெஸ்லா தே பயனியர்ட் திஸ், ரைட்டா? இதே மாதிரி இன்னொரு யூஸ் கேஸ் சொல்லலாம்னா ரீட்டைல் அனலிட்டிக்ஸ். அதாவது இப்போ அமேசானோட ஜஸ்ட் வாக் அவுட் ஆர் அமேசான் கோ ஸ்டோர்ஸ், அதே மாதிரி ஐஃபைன்னு ஒரு செட் ஆஃப் ஸ்டோர்ஸ் இருக்கு. இது எல்லாமே இட் இஸ் பேஸ்ட் ஆன் autonomous shopping concept, which is humanless. Camera vision and artificial intelligence, இதை வச்சு it was able to track consumer behavior within a store. ஒரு கன்சியூமர் என்னென்ன கார்ட்ல தூக்கி போடுறாரு, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத இதால பக்காவா கெஸ் பண்ண முடிஞ்சு, பேஸ்கெட்டை கால்குலேட் பண்ண முடிஞ்சது. இட் வாஸ் ஏபிள் டு ஈவன் செக் அவுட் த கன்சியூமர் வித்வுட் எனி ஹியூமன் இன் த லூப், ரைட்டா? ஸோ அதுதான் தட் வாஸ் ஒன் ஆஃப் த யூஸ் கேசஸ். இதே மாதிரி பேங்க்ஸ் ஃப்ராட் டிடெக்ஷனுக்கு யூஸ் பண்ணாங்க. சஸ்பிஷியஸ் டிரான்சாக்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்பெண்டிங் பேட்டர்ன்ஸ், இந்த மாதிரி பல அல்காரிதம்ஸ் வச்சு தே வர் ஏபிள் டு டூ ஆல் ஆஃப் திஸ். இது எல்லாமே கலந்தது தான் பெர்செப்ஷன் ஏஐ. இப்படி தான் ஏஐயோட ரியல் வேர்ல்ட் யூட்டிலிட்டி ஸ்டார்ட் ஆச்சு த்ரூ பெர்செப்ஷன் ஏஐ. செகண்ட் ஸ்டேஜ் தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே கொண்டாடுற ஜெனரேட்டிவ் ஏஐ. ஜெனரேட்டிவ் ஏஐனா என்ன? த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தட் கேன் ஜெனரேட் கான்டென்ட். வெரி சிம்பிள். ஓகே, ஜெனரேட்டிவ் ஏஐ பத்தி டீடைல்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நான் லிங்க் கொடுக்குறேன் பாருங்க. ஸோ ஜெனரேட்டிவ் ஏஐ கேன் ஜெனரேட் கான்டென்ட், விச் மீன்ஸ் இட் கேன் ஜெனரேட் டெக்ஸ்ட், it can generate images, it can generate videos, it can generate content, it can generate music. Not only it can generate all of it, it can also understand all of it. So that is the multimodality. Okay, இதனால பல ரியல் வேர்ல்ட் யூஸ் கேசஸ் இன்னைக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஐ திங்க் சாட்பாட் அண்ட் வர்ச்சுவல் அசிஸ்டன்ட், இதை பத்தி டீடைல் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், நான் அதோட லிங்க் கொடுக்குறேன் பாருங்க. ஸோ ஜெனரேட்டிவ் ஏஐயோட மெயின் யூஸ் கேஸ் டுடே happens to be chatbot and virtual assistant. பல virtual assistants and chatbots இன்னைக்கு இருக்கு. ஒரு கன்சியூமர் சர்வீஸ் chatbot-ஆ இருக்கலாம், இல்லாட்டி ஒரு எம்ப்ளாயி அசிஸ்டன்ட் chatbot-ஆ இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஷாப்பிங் அசிஸ்டன்ட் chatbot-ஆ இருக்கலாம். As humans, wherever we are leveraging self service, அதாவது நம்மளே பண்ற வேலைக்கு கூட ஒரு ஹெல்ப்பர் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்ற அந்த மாதிரி யூஸ் கேசஸ் எல்லாத்துக்குமே ஜெனரேட்டிவ் ஏஐ யூஸ் பண்ணி you can create your own virtual assistants and chatbots. This is the primary use case of Gen AI. இதை தவிர பார்த்தீங்கன்னா, லைக் வி செட், பிகாஸ் இட் கேன் ஜெனரேட் கான்டென்ட்,
we are able to create AI art and design. ஓகே, நம்ம வந்து டாலி இருந்து இப்போ வந்து கிப்லில இருந்து பல கான்டென்ட் பார்த்துருக்கோம். இட் வாஸ் ஏபிள் டு கிரியேட் பியூட்டிஃபுல் ஆர்ட் அண்ட் டிசைன்ஸ். ஓகே, ஸோ இது செகண்ட் யூஸ் கேஸ். இந்த ஏஐ ஆர்ட் அண்ட் டிசைனோட நெக்ஸ்ட் எவல்யூஷன் தான் வந்து மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ். நம்ம வால்வோவோட ஆட் ரீசெண்டா ஒன்று ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ வச்சே கிரியேட் பண்ணி லான்ச் பண்ணியிருந்தாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா தெரியல. கொக்கோ கோலா ஒன்று டிசைன் பண்ணாங்க ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக். ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ கிரியேட்டட் ஆட் கேம்பெயின். இந்த மாதிரி மார்க்கெட்டிங் அண்ட் கான்டென்ட் கிரியேஷனுக்கு ஜெனரேட்டிவ் ஏஐ இஸ் பிகமிங் அன் இம்மென்ஸ் டூல். ஃபார்மாஸும் வந்து ட்ரக் டிஸ்கவரி இந்த மாதிரி இந்த ஏஐ கேன் ஜெனரேட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர், இட் கேன் கிரியேட் நியூ மெடிசன், இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா அப்படின்னு தே ஆர் லெவரேஜிங் ஜெனரேட்டிவ் ஏஐஸ் ஹெல்ப். ஓகே, ஸோ நம்ம முதல்ல பார்த்த பர்செப்ஷன் ஏஐ வந்து இருக்கிற டேட்டாவை ஹவு இட் கேன் இன்டர்பிரட் அண்ட் டைஜஸ்ட், ரைட்டா? அதில் என்ன பண்ண முடியும்னு. ஜெனரேட்டிவ் ஏஐ வந்து ஹவு இட் கேன் கிரியேட் பிராண்ட் நியூ கான்டென்ட் அப்படிங்கிறது இதோட செகண்ட் எவல்யூஷன் ஸ்டேஜ்னு வச்சுக்கலாம். இதோட தேர்ட் ஸ்டேஜ் தான் ஏஜென்டிக் ஏஐ. ஏஜென்டிக் ஏஐக்கும் நம்ம ஜெனரேட்டிவ் ஏஐக்கும் மெயின் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ஜெனரேட்டிவ் ஏஐக்கு வந்து யூ நீட் டு ஹேவ் த ஹியூமன் இன் த லூப். ஓகே, ஹியூமன் வில் ஆஸ்க் சூப்பர் கம்ப்யூட்டர் டு ஜெனரேட் டெக்ஸ்ட், generate a story, generate a poem, generate a crack a joke, right? Summarize the content. இது எல்லாமே வந்து ஒரு ஹியூமன் இனிஷியேட்டட் ஆக்ஷன் தான், ரைட்டா? ஸோ இது ஜெனரேட்டிவ் ஏஐன்னு வச்சுட்டீங்கன்னா, இது எல்லாமே அட்டானமஸா ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரே தானாவே சிந்திச்சு பண்ண முடியும் அப்படின்னா, அங்கதான் வந்து ஏஜென்டிக் ஏஐ அப்படின்னு ஒரு நெக்ஸ்ட் எவல்யூஷனல் ஸ்டேஜ் வருது. ஏஜென்டிக் ஏஐங்கிறது ஒரு ஏஜென்ட் ஆர் அ செட் ஆஃப் ஏஜென்ட்ஸ் ஒர்க்கிங் டுகெதர் அட்டானமஸ்லி. ஓகே, அவங்களா வந்து டிசைட் பண்ணி ஒரு வேலையை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இதோட ரியல் வேர்ல்ட் யூஸ் கேசஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இதுக்கு ஒரு மெயின் யூஸ் கேஸ் நம்ம இன்னைக்கு எல்லாருமே விட்னஸ் பண்ற ஸ்டாக் மார்க்கெட் ஆக்டிவிட்டி. திடீர்னு ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்தாலோ இல்ல ஒரு நெகட்டிவான நியூஸ் வந்தாலோ ஸ்டாக் மார்க்கெட் ராக்கெட் மாதிரி மேல போறதோ இல்ல வந்து கிடுகிடுன்னு கீழே விழுகிறதோ, இது எல்லாத்துக்கும் வந்து ஹெட்ஜ் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் இது எல்லாம் சொல்லப்பட்டாலும் அவங்க லெவரேஜ் பண்ற மெயின் டெக்னாலஜி வந்து ஏஐ தான். இந்த ஏஐ எல்லாம் தூக்கி வச்சுட்டு ஒரு ட்ரேடிங் ஃபர்ம், ஒரு பேங்கிங் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட், இந்த மாதிரி கம்பெனிஸோட ஸ்ட்ரக்சர் டிபிக்கலா எப்படி இருக்கும்? there will be multiple financial analysts, right? there will be portfolio managers, there will be stock brokers. ஒரு மார்க்கெட் அனலிஸ்ட் வந்து இதை மார்க்கெட்ல இருக்கிற சிம்டம்ஸ் அண்ட் சிக்னல்ஸை பார்த்துட்டு இப்படி ஏற போகுது இப்படி இறங்க போகுது அப்படின்னு ட்ரேடர்கிட்ட கால் பண்ணி சொல்லுவாரு. ட்ரேடர் உடனே என்ன பண்ணுவாருன்னா he will start executing his options, ரைட்டா? ஒன்னு ஸ்டாக் வாங்குவாரு இல்ல ஸ்டாக்ஸ் விற்பாரு. அதே மாதிரி இந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ் இந்த ஸ்டாக் புரோக்கர் பண்றத பெரிய மேக்னிடியூட்ல பண்ணுவார். அதர் வாட் ஹி வில் டூ இஸ் ப்ராப்ளி ஹில் சேஞ்ச் த ஹோல் போர்ட்ஃபோலியோ. ஓகே, திடீர்னு மெகா கேப்ட போவாரு, திடீர்னு வந்து ஸ்மால் கேப்ட போவாரு, திடீர்னு வந்து ப்ளூ ஷிப்ட போவாரு. ஸோ இது எல்லாமே ஹி வில் எக்ஸிக்யூட் பேஸ்ட் ஆன் அ ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அண்ட் பேஸ்ட் ஆன் த ஒர்க் ஃப்ளோ. மார்க்கெட் அனலிஸ்ட் வில் டிடெக்ட் த மார்க்கெட் சிக்னல் and a stockbroker will execute individual stock options. Portfolio manager will do the same thing at a much larger magnitude. இதுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் அனலிஸ்ட் இருப்பாங்க. இவங்க பண்றது கரெக்டா இருக்கா, இது எஃபெக்டிவா இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அனலிஸ்ட் இருப்பாங்க. ரிஸ்க் மேனேஜர்ஸ் ஆல்சோ இருப்பாங்க. அவங்க வந்து இதோட ரிஸ்க் டாலரன்ஸ் அண்ட் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வந்து அவங்க மெஷர் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து ஒரு டிபிக்கல் ட்ரேடிங் ஃபர்ம். இப்போ அதே ட்ரேடிங் ஃபர்ம் ஆர் ஹெட்ஜ் ஃபண்ட் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட் ஃபர்ம் ஏஐ ஏஜென்ட்ஸ் வச்சு எப்படி ஆப்டிமைஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட் இருக்கும். அது வந்து ஒரு ஏஐ சூப்பர் கம்ப்யூட்டர்னு வைங்க. அந்த சூப்பர் கம்ப்யூட்டரோட வேலை, அந்த ஏஜென்ட்டோட வேலை மார்க்கெட் கண்டிஷன்ஸை பார்க்கறது, ஜியோ பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இட் வில் டிடெக்ட் த மார்க்கெட் சிக்னல்ஸ் இமீடியட்லி. இஃப் இட் இஸ் ஃபைண்டிங் அன் அனாமலி இமீடியட்லி இட் வில் ட்ரிகர் அ ஒர்க் ஃப்ளோ டு த ட்ரேடர் ஏஜென்ட். அந்த ட்ரேடர் ஏஜென்ட் வந்து அந்த ஸ்டாக் புரோக்கர் பண்ற எல்லா வேலையும் வந்து அந்த ட்ரேடர் ஏஜென்ட் பண்ணும். ஓகே, ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணும் பிகாஸ் இட் நோஸ் த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். அதே மாதிரி அந்த ரிஸ்க் மேனேஜர் பண்ற வேலையை இங்க வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஏஜென்ட் பண்ணும். ஒரு போர்ட்ஃபோலியோ ஆப்டிமைசர் ஏஜென்ட் இருக்கும். அந்த போர்ட்ஃபோலியோ ஆப்டிமைசர் ஏஜென்ட்ங்கிறது என்ன? அந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜர் என்ன பண்ணுவாரோ அதை பண்ணும். அதாவது அந்த கம்ப்ளீட் போர்ட்ஃபோலியோவை ரீஷபிள் பண்றது, அந்த மெகா கேப்புக்கு போறது இல்ல வந்து ஸ்மால் கேப்புக்கு போறது, அது எல்லாமே வந்து அந்த ஏஐ ஏஜென்ட் பண்ணும். பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜர் பண்றதை வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஏஜென்ட் பண்ணும். ஓகே, இட் வில் ஃபைண்ட் அவுட் வெதர் வி ஆர் டூயிங் இட் ரைட். அது இட் கண்டினியூஸ் டு டூ த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஓகே, பண்றது எஃபெக்டிவா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ தட் வில் ப்ரொவைட் த செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் டு தி அதர் ஏஜென்ட்ஸ். ஸோ இந்த ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் பண்றது எல்லாத்தையுமே வந்து ஒரு செட் ஆஃப் ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்றதை நம்ம ரியல் வேர்ல்ட் தான் பார்க்குறோம். திடீர்னு ஃபெட் வந்து ஒரு 0.5% ரேட் இன்க்ரீஸ் பண்ணாலோ ஒரு 1/4% ரேட் டிக்ரீஸ் பண்ணாலோ அடுத்த செகண்ட் உங்களுக்கு உடனே மார்க்கெட்டோட இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன் நடக்கிறது எப்படின்னா, ஆல் தீஸ் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் ஆர் லெவரேஜிங் திஸ் ஏஐ டெக்னாலஜி டு
be the first one to execute these options to make the maximum money out of their portfolios. Okay, so algorithmic trading வந்து it is a biggest use case of agentic AI. இதே மாதிரி ஒரு சைபர் செக்யூரிட்டி ஒவ்வொரு கம்பெனிலையுமே ஒரு ஃபைனான்ஸ் டீம் இருக்கும். அந்த ஃபைனான்ஸ் டீமோட மெயின் ஒர்க் என்னன்னா அவங்களோட அக்கௌண்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்றது, அவங்களோட ஜென்ரல் லெட்ஜர், அக்கௌண்ட்ஸ் பேயபிள், அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள், வரவு செலவு, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அக்கௌண்ட்ஸை ரீகன்சைல் பண்ணி க்ளோஸ் பண்றது. இது எல்லாமே வந்து லெபோரியஸ் ஆக்டிவிட்டிஸ், ரைட்டா? பேப்பர் இன்வாய்சஸ் இருக்கும், டிஜிட்டல் இன்வாய்சஸ் இருக்கும், இன்வாய்சஸ் இருக்கும், ரெமிட்டன்ஸ் இருக்கும், ஃபாரின் ரெமிட்டன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி பல ஆக்டிவிட்டிஸை வந்து பஞ்ச் ஆஃப் ஹியூமன்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டிங் டுடே. இது எல்லாமே வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட்டை வச்சு ஹவு கேன் யூ எஃபெக்டிவ்லி எக்ஸிக்யூட் அண்ட் இம்ப்ரூவ் யுவர் குவாலிட்டி ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறது தான் வந்து ஏஜென்டிக் ஏஐயோட மெயின் எக்ஸ்பீரியன்ஸ். இதோட லாஸ்ட் ஃபேஸ் தான் பிசிக்கல் ஏஐ, அதாவது ரொபாட்டிக் ஏஐ. ஏஐ வந்து இஃப் இட் கேன் பிசிக்கலி இன்ட்ராக்ட் வித் த வேர்ல்ட் த்ரூ ரொபாட்டிக்ஸ், அட்டானமஸ் சிஸ்டம்ஸ், அதுதான் வந்து பிசிக்கல் ஆர் ரொபாட்டிக் ஏஐ அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரொபாட்டிக் ஏஐ அப்படின்னு சொன்னாலே நம்ம மைண்டுக்கு வர்றது நம்ம டெஸ்லா, எலான் மஸ்க் பண்ற ஆப்டிமஸ் ஹியூமனாய்டு ரோபோட் தான். பாஸ்டன் சயின்டிஃபிக்ல இருந்து, டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இருந்து பல கம்பெனிஸ் டுடே ஆர் ஒர்க்கிங் ஆன் ரோபாட்டிக்ஸ். அது இப்போ மட்டும் இல்ல, இட் ஹஸ் பீன் தேர் ஃபார் குவைட் சம் டைம். அதாவது இந்த ரொபாட்டிக் ஏஐங்கிறது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஃபேக்டரி ஆட்டோமேஷன் இருந்து, டொயோட்டோல இருந்து, பிஎம்டபிள்யூ, மர்சிடிஸ் பென்ஸ், ஃபோர்ட், ஜெனரல் மோட்டார்ஸ், ஆல்மோஸ்ட் எவ்ரி சிங்கிள் கார் கம்பெனி டுடே ஹேஸ் தேர் அசம்பிளி லைன் ஆட்டோமேட்டட். ஓகே, அது இல்லாமல் இன்னைக்கு வந்து ஹியூமன் லேபரை மட்டும் நம்பி அவங்களால வந்து எஃபிஷியண்டா ஒரு த்ரூபுட்டையோ காஸ்ட் எஃபெக்டிவா வந்து ஒரு ப்ராடக்டையோ கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உண்மை. ஸோ அதனால திஸ் ஹஸ் பீன் தேர் ஃபார் குவைட் சம் டைம். ஓகே, அசம்பிளிங் கார்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து எலக்ட்ரானிக்ஸாக இருக்கலாம், இல்லை கன்சூமர் ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம், இது எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு ஃபேக்டரி ஆட்டோமேஷன் வந்துருச்சு. ஸோ ரொபாட்டிக் ஏஐயோட செகண்ட் யூஸ் கேஸ் வந்து ஹெல்த் கேரில். இன்னைக்கு ரொபாட்டிக்ஸ் ஆர் லெவரேஜ் டு பெர்ஃபார்ம் சர்ஜரிஸ். ஓகே, அதாவது ப்ரிசிஷன் மாறாமல் சர்ஜரிஸ் பண்ணுறதுல வந்து டாவென்சி சர்ஜிக்கல் சிஸ்டம்ஸ் பற்றிலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இது எல்லாமே இட் இஸ் மாஸ்டரிங் த ஆர்ட் ஆஃப் லெவரேஜிங் ரொபாட்டிக்ஸ் ஃபார் சர்ஜரிஸ் அண்ட் ப்ரிசிஷன் ப்ரொசீஜர்ஸ். தேர்ட் யூஸ் கேஸ் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன். நிறைய இன்னைக்கு ஹியூமன்லெஸ் ஷட்டில்ஸ் வந்து மார்ஸுக்கும் மூனுக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த இந்த ஏஐயோட ஹெல்ப் வச்சு கம்ப்ளீட் அட்டானமஸ் ரோவர்ஸ், ஓகே, டு நேவிகேட் டு மார்ஸ் வித்தவுட் ஹேவிங் எனி ஹியூமன் இன்புட். ஓகே, நாசாவோட பர்சிவரன்ஸ் ரோவர் அப்படின்னு ஒன்று கம்ப்ளீட் ஏஐ நேவிகேஷன் வழியாவே வந்து போயிட்டு வந்தது. ஸ்பேஸ் எக்ஸ் வந்து நிறைய விட்டுருக்காங்க. இது எல்லாமே இட் மேட் த ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் வித்தவுட் ஹியூமன்ஸ் பாசிபிள். இந்த மாதிரி டெக்னாலஜி உங்களுக்கு வளர வளர நமக்கு இப்போ ரீசெண்டாக வந்து சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஒரு 200+ டேஸ் வந்து நம்ம ஸ்பேஸில் இருந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்க வேலை இல்லாமல் இட் இஸ் கோயிங் டு மேக் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் கேக் வாக். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஃபோர்த் யூஸ் கேஸ் அப்படின்னு நான் ரோபாட்டிக்ஸ்க்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து சர்வீஸ் ரோபாட்ஸ். ஓகே, அது ஒரு ஹவுஸ் ஹோல்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு கிளீனிங் எல்டர் கேராக இருக்கலாம், ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம். இட் இஸ் வெரி காமன் டு சி restaurants are leveraging robots to serve food or hospitals leveraging human-like robots to serve the patients. இது எல்லாமே வந்து ரொம்ப காமன் யூஸ் கேஸ் ஆயிருக்கு. ஒரு ஆப்டிமஸ் மாதிரி ஒரு ரோபாட்லாம் வந்துச்சுன்னா இட் இஸ் பாசிபிள் தட் எவ்ரி ஹவுஸ் ஹோல்ட் கேன் அஃபோர்ட் அ ரோபாட். வீட்டில் வந்து ஒரு சர்வீஸ் ரோபாட்டாக வச்சுட்டு டு கிளீன் த ஹவுஸ், டு குக் ஃபுட், டு வாஷ் த டிஷ்ஷஸ், டு டூ சம் சோர்ஸ். ஓகே, இது எல்லாமே வந்து ரோபாட்டால பண்ண முடியும். இதுதான் வந்து இன்னைக்கு ஹாலிவுட்ல ஹாரர் தீம். ஓகே, அதை பற்றி ஒரு தனிய வீடியோவே போட்டிருக்கேன், பாருங்க. இந்த மாதிரி பல மூவிஸ் வந்திருக்கு. நம்ம எந்திரன்ல இருந்து, சிட்டி ரோபோல இருந்து, கேசன்ட்ரான்னு ஒரு மூவி ரிவ்யூ போட்டிருக்கேன், பாருங்க. இந்த மாதிரி பல மூவிஸ் வந்து இட் இஸ் டாக்கிங் அபவுட் தட் ஈவில் ரோபாட் அண்ட் ஹவு இட் கேன் டெஸ்ட்ராய் த வேர்ல்ட், த ஆர்மேகடன் சினாரியோ எப்படி வரும், இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கு. These movies are trying to draw the line in the sand on where does the autonomous start and stop for human and robots. Okay, so இந்த autonomy பத்தி பேசுறது தான் வந்து இந்த பல மூவிஸா இருக்கு. Which is a segue to the fifth stage. ஜென்சன் வாங் வந்து என்னப்பா மொத்தமே 4 தானே சொன்னாரு, நீ என்ன புதுசா 5th சொல்ற அப்படின்னா, ஜென்சன் வாங் வந்து இந்த 4 பத்தி தான் பேசினாரு. ஓகே, ஆனா 5th தான் வந்து நம்ம எல்லாருமே பேசுற ஏஜிஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். இந்த மூவிஸ் எல்லாமே வந்து அந்த கேட்டகரி தான். இதுதான் வந்து ஒரு ஃபியூச்சர் ஏஐ அப்படிங்கிறாங்க, சூப்பர் இன்டெலிஜென்ஸுங்கிறாங்க. திஸ் இஸ் ட்ரைங் டு மேக் த ஏஐ சூப்பர் கம்ப்யூட்டர் அண்ட் நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ். ஓகே, அதெல்லாம் இன்னைக்கு சாத்தியமே கிடையாது. ஒரு ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அளவுக்கு ஒரு கம்ப்யூட்டர் இன்டெலிஜென்ஸ் வரவே முடியாது அப்படின்னு சொல்ற ஒரு குரூப் இருக்கு. இல்ல, இதெல்லாம் கண்டிப்பா நடக்க சான்ஸ் இருக்கு. அதனால தான் நாங்க இவ்வளோ மூவிஸ் எடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு டைரக்டர் கூட்டமோ, இல்ல வந்து நிறைய மக்களோ வந்து அந்த மாதிரியும் இருக்காங்க. ஓகே, இதில் நம்ம ரைட் ராங் கூட சொல்லவே முடியாது. டெக்னாலஜி has to be
வித்தின் அ லிமிட். ஓகே. அதுக்கு எப்பவுமே ஒரு பெரிமீட்டர் பவுண்டரி இருந்தா பெட்டர் தான். பட் ஓவரால் இன்னைக்கு நம்ம பார்த்த 4 ஸ்டேஜஸ் ஆஃப் ஏஐ ஒரு மேப் மாரி போட்டு, "யூ ஆர் ஹியர்" அப்படின்னு பின் டிரா பண்ணணும். எங்க டிரா பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எதுவுமே வந்து லீனியர் கிடையாது. ஓகே. அதாவது ஒரு ஒரு மேப்ல ஏபிசிடின்னு 4 பாயிண்ட் போட்டு, பெர்செப்ஷன் ஏஐக்கும், ஜெனரேட்டிவ் ஏஐக்கும் நடுவுல இருக்கும். இல்ல ஜெனரேட்டிவ்க்கும் ஏஜென்டிக் நடுவுல இருக்கும் அப்படின்னு போடுற மாரி கிடையாது. இது 4மே வந்து ஒரே நேரத்துல வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த ஏஐ ஸ்டேஜஸ் எல்லாமே டைனோசர்ஸ் மாரி எக்ஸ்டிங்க்ட்டா போற ஒரு ஸ்பீசிஸ் கிடையாது. இது எல்லாமே நம்ம ஹியூமன் எவல்யூஷன் எப்படி காக்ரோச்ல இருந்து வந்துச்சு, இல்ல குரங்குல இருந்து வந்தது அப்படின்னு நம்ம சொல்றோமோ, இப்ப மனுஷன் வந்ததுக்கு அப்புறம் குரங்கோ, காக்ரோச்சோ செத்து போல. காக்ரோச் அது பரிணாம வளர்ச்சி போயிட்டு தான் இருக்கு. மங்கீஸ் வந்து தே ஹேவ் எவால்வ்ட். ஹியூமன்ஸ் வி ஆர் ஆல்சோ எவால்விங். ஓகே. ஸோ இந்த ஏஐ எல்லாமே நம்மளோட லைஃப்பை பெட்டராக்க போகுதா? எப்படி பெட்டராக்க போகுது? இல்ல பெட்டராக்குறேன்னு சொல்லிட்டு நம்மளோட வேலை எல்லாத்தையும் புடுங்க போகுதா? இல்ல நம்மளையே வந்து தள்ளி விட்டுட்டு நம்ம எல்லாரையும் வந்து நம்மள எல்லாரையும் விட சுப்பீரியர் ஆக போகுதா? இது எதையுமே வந்து இப்ப நம்மளால சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் வந்து இப்படிதான் போய் முடியும் அப்படின்னும் நிதர்சனமா யாரும் சொல்ற மாரி இல்ல. ஸோ அதுவரைக்கும் நம்ம வடிவேலு சொல்ற மாரி அதுக்கு இன்னும் நாழி இருக்கு. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ. பாய்.